என்னடா ஃபோன் பண்ணி உடனே மீட் பண்ணணும் வாண்ணா, என்ன இம்பார்ட்டன்ட்? தீபக், இப்ப வேணா உங்க அப்பா பெரிய முதலாளியா இருக்கலாம். ஒரு காலத்துல உங்க அப்பா எங்க அப்பா கிட்ட வேலை பார்த்தாரு. ஆனா நாம அப்படி இல்லை. நாம நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். பிசினஸ்லயும் நமக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனா அதெல்லாம் இப்போ கெட்டு போருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. பூமி, என்னடாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசுற? என்ன நடந்தது சொல்லு என்கிட்ட. அத சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு தீபக். என் தம்பிய உன் தம்பி கேவலம் ஒரு பொட்டச்சிக்காக அவனை அடி அடி நடிச்சு அசிங்கப்படுத்திட்டான். அதனால அவன் அவமானம் தாங்க முடியாம வெளிய தலை காட்ட முடியாம தவிக்கிறான் தீபக், தவிக்கிறான். பூமி, என் தம்பி கொஞ்சம் கோவக்காரன் தான்டா. ஆனா இந்த மாதிரி வீண் நமக்குள்ள போக மாட்டான்டா. நாங்களாம் அவனை அப்படி வளர்க்கலடா. தீபக், நான் ஒன்னும் பொய் சொல்ல. வேணா உன் தம்பிட்டே கேளு. தீபக், உன் தம்பிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் சும்மா விடுறேன். இந்த இடத்துல வேற எவன் இருந்தாலும் அவன் சங்க இருந்திருப்பேன். பூமி, இப்ப ஏன் டென்ஷன் ஆகிற நீ? உன் தம்பி எனக்கு தம்பி மாதிரிடா, சரியா? சத்தியமா சொல்றேன், நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது. நீ இவ்வளோ ஃபீல் பண்றதை பார்த்தா என் தம்பிக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறதா. சாரிடா. சே தீபக், அதெல்லாம் வேண்டாம். நீ இப்படி கேட்கறது எனக்கு கஷ்டமா இருக்கு தீபக். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள எதுக்கு சாரிலாம்? நாம எப்படி ஃப்ரெண்டா இருக்குமோ நம்ம தம்பிகளையும் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டா பிரச்சனையே இல்லையே. ஆமா இல்ல, நீ சொல்றது கரெக்ட். ஆனா அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்க தீபக். நாளைக்கு என் தம்பிக்கு பர்த்டே, ஒரு பார்ட்டி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதுல நீயும் உன் தம்பியும் கட்டாயம் கலந்துக்கணும். உன் தம்பி என் தம்பிட்ட ஒரே ஒரு சாரி, அதோட இந்த பிரச்சனை தீர்ந்துச்சு. பூமி, நல்ல ஐடியா கொடுத்துட்டா. நான் கூட இந்த பிரச்சனை எப்படா முடிக்குதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கண்டிப்பா நாளைக்கு நடக்கிற பார்ட்டிக்கு நானும் என் தம்பியும் வரோம். உன் தம்பிக்கிட்ட நான் சாரி கேட்க வைக்கிறேன். போதுமா? உன் கோவம் தீர்ந்துச்சா? சரி தீபக், நாளைக்கு பார்ட்டியில் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, நாளைக்கு மீட் பண்ணுவோம் பார்ட்டியில். சஞ்சய், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு மீரா. ஏன் நான் அவாய்ட் பண்ற? நான் அவாய்ட் பண்றேனா? ஆமா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே மீரா. 2 நாளா நீ என்கிட்ட பேசல, ஒரு ஃபோன் கூட பண்ணல. ஏன்? ஓ அதுவா? இங்க பாரு மீரா, அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நீ கொஞ்சம் டிஸ்டர்பா இருப்ப. சரி, கொஞ்சம் அப்படியே நீ ரிலாக்ஸ் ஆன பிறகு அப்படியே உன்கிட்ட பேசலான்னு நினச்சிருந்தேன். வேற ஒன்றும் இல்லை. சஞ்சய், உன்கிட்ட பேசாம இந்த 2 நாளா மனசு ஃபுல்லா ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரியா இருந்துச்சா? என்ன ஒன்றும் புரியலையே. காரணம்லாம் எனக்கு தெரியல, ஆனா ஒரு ஃப்ரெண்டா உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை வந்திருக்கு. அதுக்கும் மேல வேற என்னமோ தோணுது. அதுக்கு மேல என்ன? வேற என்ன? நல்லா தெளிவா சொல்லு மீரா. உனக்கு எதுவுமே புரிய வேண்டாம். இன்னும் 1 மாசத்துல நம்ம காலேஜ் முடிய போகுதுல, காலேஜோட லாஸ்ட் டே அன்னைக்கு என்னன்னு சொல்றேன், ஓகேவா? ஏய் மீரா, இங்க பாரு, எனக்கு இந்த சஸ்பென்ஸ் வச்சு பேசுறதெல்லாம் ரொம்ப முடியாது. ப்ளீஸ் கொஞ்சம் அப்படியே சொல்லிடு என்னன்னு. ஆஹா, நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். வரண்டா? மீரா மீரா, ஏ மீரா, சொல்லிட்டு போ. ஏய் மீரா, மீரா.
டேய் சஞ்சய், என்னடா பண்ணிட்டு இருக்கிற? நடு ரோட்ல ஒரு பொண்ணை பின்னாடி என்னடா நடந்துட்டு இருக்குது? யார் அந்த பொண்ணு? டேய் நீ தப்பா நினைக்கிறா, அவ என் காலேஜ் ஃப்ரெண்டு, பேரு மீரா. ஓஹோ, இந்த பொண்ணுக்காக தான் நீ அந்த ரிஷி அடிச்சியோ? ஆமா ஆமா, உனக்கு இது எப்படி தெரியும்? ஏய் சஞ்சய், ரிஷியோட அண்ணன் பூமிநாதனும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு. அவன் சொல்லி தான் இந்த விஷயமே எனக்கு தெரியும். போயும் போயும் ஒரு பொண்ணுக்காக 2 பேர் சண்டை போறீங்களாடா? ஏன்னா டேய் தீபக், என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ பேசாத. அவன்லாம் ஒரு ஆள். டேய் அவன் அந்த மீரா கிட்ட நடு ரோட்ல தப்பா நடந்துக்கிட்டான்டா. எப்ப அதை பார்த்துட்டு கம்முன்னு இருக்குது. அதான் 4 தட்டு தட்டி விட்டேன். இப்போ என்ன அதுக்கு என்ன? டேய் சஞ்சய், என்னடா நீ ஒரு மாதிரி சொல்ற, பூமி என்ன ஒரு மாதிரி சொல்றான்? அவன் பேச்ச கேட்டு நான் உன்னை திட்டிட்டேன். சாரிடா, வெரி சாரி. டேய் என்னடா சார்? சரி, நாளைக்கு நீ ஃப்ரீயா இருக்கியா? ஆமாம் ஃப்ரீ தான். ஏன் இல்லை, இந்த பூமிநாதன் கொஞ்சம் மோசமான ஆள், சரியா? அவங்ககிட்ட ஆள் பலமும் பண பலமும் நிறைய இருக்குது. அது இல்லாமல் அரசியல் செல்வாக்குள்ள மிகப்பெரிய புள்ளி. அப்பப்போ நம்ம பிஸ்னஸுக்கு அவனோட சப்போர்ட் தேவைப்படுதுடா. தேவையில்லாமல் அவங்ககிட்ட பகிர்ச்சிக்க வேண்டாம். எனக்காக ஒரே டைம் மட்டும் வந்து அந்த பூமி தம்பி ரிஷிக்கிட்ட ஒரே ஒரு சாரி மட்டும் கேளு. ஏடா புரிஞ்சுதான் பேசுறியா இல்லை? ஏன்னா நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், அவன் டேய் ஏதாவது சொல்லிட போகிறேன். அவன் தப்பு பண்ணான், அதனால் 4 தட்டு தட்டினேன். இங்கே பாரு, அதுக்காகலாம் நான் போய் மன்னிப்பெல்லாம் கேட்கணும் எனக்கு அவசியம் இல்லை. ஏய், புரியாத பேசாதடா. இப்போ இருக்கிற நம்ம வசதி வாய்ப்பெல்லாம் நம்ம அப்பா குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சம்பாரிச்சதுடா. இதெல்லாமே அவன் பூமிநாதனுக்கு சப்போர்ட்டும் கொஞ்சம் தேவைப்பட்டது, சரியா? இப்போ நீ மட்டும் சாரி கேட்கல, தேவையில்லாமல் நம்ம பிரச்சனைகளை அப்பாவோட பிஸ்னஸ் பாதிக்கும். அவனுக்காக வேணாண்டா, எனக்காக அவன்கிட்ட ஒரே ஒரு டைம் மட்டும் சாரின்னு மட்டும் சொல்லு, அது எனக்கு போதும். எல்லாம் நம்ம அப்பாக்காக தான்டா, புரிஞ்சுக்கோ. டேய் என்னடா சரிடா, உனக்காக தான் வந்து கேட்குறேன். இல்லைன்னா அந்த நாய்கிட்டெல்லாம் சரி விட, நான் உனக்காக சாரி கேட்குறேன், சரியா? சரி, இது எது நடக்காம நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு எங்கே போனாலும் 6 மணிக்கு ரெடியாரு, நம்ம அந்த ரிஷியோட பார்ட்டிக்கு போகணும், சரியா? சரிடா. மாமா, என்ன மாமா, என்ன குட்டி போட்டு போன மாதிரி அங்கேயும் சுத்திட்டே இருக்கிற? என்னாச்சு? அதுவா, எல்லாம் உன்னாலதான். சாதாரண இந்த மயிறு பிரச்சனைக்காக எவனோ 2 லூசு பசங்களை வர சொல்லி இருக்கிற. என்ன டென்ஷன் ஆகாம எப்படி இருக்கிறது? என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் சயின்டிஸ்டோட அசிஸ்டண்ட், என்கிட்ட சொல்லியிருந்தா உனக்கே மருந்து கண்டுபிடிச்சு கொடுத்துப்பல. நீ மயிரை புடுங்கிருப்ப. என்ன டேய், உனக்கு ஒரு பல்பு கூட மாட்ட தெரியல, நீ வந்துட்டு மருந்து கண்டுபிடிக்கிறியா? உனக்கு வெக்கமா இல்லை அதை சொல்றதுக்கு? பேசாம இரு, அவங்க வராங்க. சாரிங்க. வாங்க வாங்க உட்காருங்க. சாரிங்க, அன்னைக்கு வியாபார பிஸியில் உங்கள் பேரை கூட கேட்காம போயிட்டோம். உங்கள் பேர் என்னங்க? என் பேரா? என் பேரு ரதி. ஆமா, உங்க பேர் என்ன? என் பேர் வித்தார்த்து. என்னது? ஷார்ட்டா விதி விதின்னு கூப்பிடுவாங்க. உங்க பேர் என்ன? என் பேரு சத்தியன், சாட்டா சதி சதின்னு கூப்பிடுவாங்க. ஐயோ, இந்த விதியும் சதியும் என் ரதிய கரெக்ட் பண்ணிடுவானுங்க போலயே, பயமா இருக்கு. இவர்தான் என் மாமா. இவர் பேரே ரவுண்டு. ஆளம் பார்த்தா ஹாஸ்பிட்டல் வார்டன் பாய் மாதிரி இருக்கான். ஓ, என் மாமா பத்தி தப்பா பேசாத. என்ன வாயில பண்ணிட்டு இருக்கீங்க? பேரு ரவுண்டா? பேரே வித்தியாசமா இருக்குது. சரி, அதுவா? உனக்கு எதுக்கு ரவுண்டுன்னு பேர் வச்சாங்க? அதுவா, என் அப்பன் பேரு முருகன். இந்த காளிப்பட்டி முருகன் வந்து பூமியை சுத்தி வந்தார் ஒரே ரவுண்டுல. அதனால என் அப்பன் ஆசையா எனக்கு வச்ச பேரு ரவுண்டு. நான் ஊருக்குள்ள வேற மாதிரி இல்லை கேள்விப்பட்டேன். உங்க அப்பா சரக்கு ஒரு ரவுண்ட் ஆரம்பிச்சாருன்னா பல ரவுண்ட் அடிக்காம நிறுத்த மாட்டாராமே. ஐயோ, என்ன மாமா, உண்மையா இது? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. யோ,
கம்முனிரியா. இங்க பாரு ரவுண்டு, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. இது எங்க தொழில் ரகசியம். ரதி, நல்லா காலையில தலை குளிச்சுட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு வந்துட்டு நாளை காலையில வந்து என்னை எழுப்பு. டேய், அவன் என்ன உன் பொண்டாட்டியா காலையில வந்து எழுப்ப சொல்ற? இந்த விஷயத்துல நீ தலையிடாத ரவுண்டு. சரிங்க, இது பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் வந்து உங்களை எழுப்புறேன், போதுமா? நீங்க எங்களை வந்து எழுப்பும் போது எதுக்கும் கொஞ்சம் கண்ணை மூடிக்கிட்டே வந்து எழுப்புங்க. ஏன், என்னாச்சு, எதுக்கு? நாங்க வர்ற அவசரத்துல எங்களுடைய ஜட்டியெல்லாம் மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். சீ, கொஞ்சம் காலையில அப்படி இப்படி தூங்கிட்டு இருப்போம். அதனால ஜாக்கிரதையா வந்து எழுப்புங்க. சரி சரி, இங்க பாருங்க, அதான் உங்க பெட்ரூம், போய் படுத்துக்கோங்க. நான் காலையில வந்து எழுப்புறேன். ஓகே ரதி, நாங்க கிளம்புறோம். பெட்ரூம் அந்த பக்கையா? அதுக்கிட்ட முட்டங்களா? மாமா, நானும் அவங்க கூட துணைக்கு போறேன். ஐயோ, இவனுங்க போற போக்க பார்த்தா நம்ம ரதிய கரெக்ட் பண்ணிடுவானுங்களோ. இதுக்கெல்லாம் சமாளிக்க நம்ம மாமாவை வர வச்சிட வேண்டியதான். மாமா, பார்ட்டிக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சாடா? பாஸ், எல்லாமே பக்காவா பண்ணியாச்சு. அதுவும் நீங்க சொன்ன அதுவும் பண்ணியாச்சு பாஸ். ரிஷி, எல்லா வருஷம் மாதிரியும் இந்த வருஷம் உன் பர்த்டேவை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுன்னு அண்ணா, எனக்கு இந்த பர்த்டே பார்ட்டிலாம் ஒன்றும் வேண்டாண்ணா, இதை கேன்சல் பண்ணுங்கண்ணா. ரிஷி, நீ ஏன் பர்த்டே பார்ட்டி வேண்டாங்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உனக்கு கொடுக்க போற பர்த்டே பிரசன்ட் என்ன தெரியுமா? அந்த சஞ்சயோட சாவு. கூடவே அந்த தீபக்கும் தான். அண்ணா, உண்மையாவா சொல்ற? ரிஷி, நம்ம அப்பா அம்மா நம்ம கூட இப்ப உயிரோடு இல்லை. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு உயிர் அண்ட் உறவு நீ மட்டும்தான். உனக்காக என் உயிரையே கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது உன் மேல ஒருத்த கை வச்சானா இந்த பூமி மேலே கை வச்ச மாதிரி அவனை சும்மா அண்ணா, அப்படின்னா உன் பிளான் தான் என்ன? ரிஷி, இந்த பர்த்டே பார்ட்டிக்கு அந்த சஞ்சய் வருவான், கூடவே அந்த தீபக்கும் வருவான். அந்த சஞ்சய் உங்கிட்ட சாரி சொல்லி சமாதானம் ஆகலான்னு கேட்பான். நீயும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அவன் கூட ஃப்ரெண்டு மாதிரியே நடி. அப்புறம் அந்த சஞ்சய்க்கு சரக்க ஃபுல்லா ஊத்திரு. ஆனா அந்த தீபக்குக்கு குடிப்பழக்கமே கிடையாது. அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நம்ம தியாகுவ கூல் ட்ரிங்க்ஸ்ல 2 போதை மாத்திரைய 2 சேர்த்தே போட சொல்லியிருக்கேன். பர்த்டே பார்ட்டி முடிஞ்ச வாட்டி சஞ்சய் அப்புறம் தீபக் 2 பேரும் கார்ல போவாங்க.
அந்த தீபக் கார் ஓட்டுவா. கொஞ்சம் கொஞ்சமா போத தலைக்கு வரும், கண்ணு சுத்தம், தலை சுத்தம், தன்னால காலை ஆக்சிலேட்டர்ல மிதிக்கும். அப்புறம் லாரியிலயோ இல்ல புளிய மரத்திலயோ மோதி அவன் தலை சதறா. அப்புறம் 2 பேர் கதையும் க்ளோஸ் 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 க்ளோஸ். சூப்பர் ஐடியாண்ணா. செம்ம பிளான். ஹாய் பூமி. தீபக், ஹாய் ரிஷி. மெனி மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இன்று போல் என்றும் சந்தோஷம் பண்ணி வாழணும். உங்கள் அண்ணன் தான் உனக்கு எல்லாமே. என்றைக்குமே மனம் குணம் நடந்துக்கோ, சரியா? ஹாப்பி பர்த்டே ரிஷி. அன்னைக்கு நடந்த விஷயத்த நீயும் மறந்துடு, நானும் மறந்துடுறேன். இந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் எல்லாத்துக்கு முன்னாடி நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை மன்னிச்சிரு அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு. பரவாயில்ல சஞ்சய், பரவாயில்ல. நானும் அன்னைக்கு ஏதோ நிதானம் இல்லாமல் நடந்துக்கிட்டேன். ஆனால் அது தப்புன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். சரி விடு சஞ்சய், நம்ம பழசம் மறந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். சரிடா, இத்தனை நாளாக காலேஜில் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாகவே இருந்துட்டோம். சரியா? இன்னையோட எல்லா பகையும் மறந்து நாம் ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஓகேவா? தீபக், நாம் எப்படி ஃப்ரெண்டாக இருக்குமோ நம்மளோட தம்பிகளை ஃப்ரெண்டாக்கிட்டோம். உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பூமி. இந்த நாள் தான் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளோ சீக்கிரம் இந்த பிரச்சனையை முடிச்சிருப்பேன்னு நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சரி அண்ணா, நன்றிங்கண்ணா. ஏமா மீரா, ஆளுக்கு ஒரு போலையா அழுதுகிட்டு இருந்தா எப்படிமா? சந்திரன் நம்மளை விட்டு போய் 1 வாரம் ஆகுது. எனக்கு மட்டும் கவலை இல்லையானே? ஒரு தகப்பனா போனவனை நினைச்சு அழுகிறத விட்டுட்டு உங்களை பார்த்து நான் மனசை தேத்திக்கலான்னு இருக்கிறேன். அப்பா, என்னால சுத்தமா முடியலப்பா. ஏமா மீரா, நீயே தைரியமான பொண்ணு, நீயே இப்படி அழுதினா உங்க அக்கா யார் மனசு தேத்திடுறது? சார், சொல்லுங்க. உங்க பையன் ஆக்சிடென்ட் பண்ண காரை கண்டுபிடிச்சிட்டான். யாரு சார் அந்த காரோட ஓனர்? இப்போதைக்கு அந்த கார் வந்து ஆர்கே ஜவுளி ஆர்கே ஃபேக்ட்ரி ஓனரோட ராஜன் அவரோட கார் தான் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கு. அவங்களா? ஆமாங்க, இப்போதான் கண்டுபிடிச்சது. இனிதான் அவங்க கிட்ட விசாரணைக்கு போகிறோம். தேவைப்பட்டா உங்களையும் கூப்பிட்றப்ப நீங்களும் வாங்க. அப்பா, உங்களுக்கு அந்த ராஜன் அவங்கள தெரியுமா? தெரியாதுமா. ஆனா சூர்யா ரஞ்சினி லவ் பண்ற விஷயத்துக்கு முன்னாடி ஒரு புரோக்கர் கிட்ட ரஞ்சினிக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி கொடுத்துட்டேன். அந்த புரோக்கரு அந்த ராஜன் குடும்பத்துல போட்டோவை காமிச்சோடனே அந்த குடும்பத்துல எல்லாத்துக்கும் ரஞ்சினியை பிடிச்சிருச்சு. அதனால ரஞ்சினிய
கட்டிக்க ரொம்ப ஆசைப்பட்டுட்டாங்க. அந்த புரோக்கர் வந்து என்னிட்ட சொன்னாரு, நான் அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்தப்ப ரஞ்சினி சூர்யா காதல் விவகாரம் தெரிஞ்சு நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ரஞ்சினி அவங்க பெரிய பணக்கார இடமா, அவங்கள்ட்ட மோதுறத அவ்வளவு சரியான காரியம் இல்லம்மா. அப்பா, நான் இப்ப உங்க பழைய ரஞ்சினி இல்லப்பா. என் மனசு முழுக்க நம்மளோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்களை பழி வாங்கணும், அந்த எண்ணம் மட்டும்தான் என் மனசுக்குள்ள ஓடி. அப்பதான் என் மனசுல இருக்கிற நெருப்பானையும் எடுத்து சொல்லுமா. ஏழைங்க என்னைக்குமே பணக்காரங்கள்ட்ட மோதி ஜெயிச்சது கிடையாதுமா. நீயாவது எடுத்து சொல்லுமா. கடவுளே, அந்த ஆக்சிடென்ட் பண்ணது சஞ்சயா மட்டும் இருக்கவே கூடாது.